கோடி சுவாமிகள் துணை. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். 25 கோடி ரூபாய் பணம் உங்களை நோக்கி வரப்போகிறது அப்படின்னோடனே உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? ஒரு தேவை, நமக்கு ஒரு பணமோ ஒரு பொருளோ தேவைன்னு முடிவு பண்ணிட்டா அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி நோக்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடைய முடியும். நோக்கம் இல்லை என்றால் எதையும் அடைய முடியாது. 25 கோடி ரூபா பணம் வந்தால் என்ன செய்வேன்? கண்டிப்பாக அந்த முதலீடு செய்வேன், அந்த முதலீடால் நல்லது செய்வேன் அப்படின்றது உங்களுடைய ஆழ் மனதில் அதை ஆழமாக பதியணும். அப்படி பதியும் போது இறைவன் உங்களுக்கு பெரிய லெவலில் பணவரவு, பெரிய லெவலில் மகிழ்ச்சியான விஷயங்கள், உயர்வான விஷயங்கள், இது எல்லாமே அபரிவிதமாக கொடுக்கப்படும். இதன் மூலம் பெரிய அளவில் மாற்றங்கள், பெரிய அளவில் ஏற்றங்கள், நேர்மறையான விஷயங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அதன் மூலம் பெரிய அளவில் வெற்றி அடைவீர்கள், பெரிய அளவில் சாதனை படைப்பீர்கள். அப்போ உங்களுடைய நேர்மறை சக்தி என்பது நீங்கள் காலையில் எழுந்திருக்கக்கூடிய முதல் நிமிடம், தூங்க போகிறதுக்கு முதல் ஒரு நிமிடம், இந்த 2 விஷயமும் உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கும்பொழுது எல்லாமே அல்டிமேட்டாக ரொம்ப 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 உயர்வாக அதிகப்படியாக கிடைக்கும். எல்லாமே அதிகப்படியாக உயர்வாக கிடைக்கும். அப்போ அந்த எண்ணங்கள், செயல்கள் அனைத்திலும் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இருக்கும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்வான, உன்னதமான, சிறப்பான நல்ல நிலையை நீங்கள் அடைவீர்கள். அந்த நல்ல நிலையை நீங்கள் அடைவதற்கு எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் யார் இருந்தாலும், யார் என்ன பேசினாலும் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையில் நீங்கள் தெளிவாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய இலக்கு, உங்கள் கனவுகள் அனைத்தும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். மிகப்பெரிய சாதனையை படைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். இது எல்லாமே அபரிவிதமாக, பிரம்மாண்டமாக, உயர்வாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்க தொடங்கிவிடும். எதிர்மறையான மனிதர்கள், உங்களை சார்ந்து இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்களில் யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தவே கூடாது. ஏன்னா அந்த எதிர்மறை எண்ணம் அப்படின்ற ஒரு செயல் உங்களை நோக்கி இந்த தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது முழுக்க முழுக்க உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி, அடுத்த ஒரு செயலை நோக்கி நீங்கள் செல்ல முடியாது, செய்ய முடியாது. அது மேலும் மேலும் எதிர்மறையான வலை, எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை கடுமையாக தாக்கும். தூய்மையான குணம் படைத்தவர்கள், தூய்மையான சிந்தனை படைத்தவர்களுடன் பயணிக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு பெரிய அளவில் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் உன்னதமான நிலையையும் உங்களுக்கு மிக மிக அபரிவிதமாக கொடுக்கப்படும். இந்த அபரிவிதமான உன்னதமான யோக பலன்கள் அனைத்தையும் நீங்கள் அடைவதற்கு தொடர்ச்சியாக நீங்கள் சில மாற்றங்களை தொடர்ந்து நிகழ்த்த வேண்டும். நீங்கள் நினைக்கக்கூடிய வார்த்தை, நினைக்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள், மற்றவங்கள்ட்ட பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். நினைக்கும்போது தேவையில்லாத நெகட்டிவான விஷயம் வரும், பயம் வரும். இதெல்லாம் பயப்படவே கூடாது. உனக்கு நல்லது தான் நடக்க போகுது, நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதை விரட்டி விட்டுட்டு தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தீங்கன்னா பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு, பெரிய லெவலில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் பயந்து விட்டீர்கள் என்றால் அது சார்ந்த விஷயங்கள் உங்களை தாக்கங்கள் கொடுக்க ஆரம்பித்து விடும். அந்த தாக்கங்கள் மேலும் 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 எதிர்மறையான செயல்கள், எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான விஷயங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். இதன் மூலம் உங்களுடைய மிகப்பெரிய கனவுகள், மிகப்பெரிய இலக்குகள் இவை அனைத்தும் உங்களை அடைய முடியாமல் தவிக்க வைத்துவிடும். இதை தவிக்க வைப்பதற்கான எண்ணத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு வாழ்க்கை,
ரொம்ப அபரிவிதமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நீங்கள் நினச்ச நேரத்துக்கு நினச்ச ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே அபரிவிதமாக உங்களுக்கு பெரிய அளவில் கொடுக்கப்படும். இது எல்லாமே அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களுடன் நேர்மறையான சிந்தனைகளுடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். உங்கள் காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு என்ன வேணுன்றதை ஒரு நோட்டில் எழுதுங்கள். முதல் விஷயமே இதுதான். நோட்டில் எழுதுங்கள். எழுதிவிட்டு அதை ஒரு மகிழ்ச்சியான மனநிலையுடன் அதை படியுங்கள். மகிழ்ச்சியான மனநிலையுடன் படியுங்கள். அதேபோல் எதிர்மறையான விஷயங்களுக்குள் எப்போதும் கவனம் செலுத்தாதீங்க. இந்த சோஷியல் மீடியாவில் ஆபாசமான காணொலிகளோ டபுள் மீனிங்கான வார்த்தைகளையோ யாராவது ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான விஷயங்களையோ இதையெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுடைய எனர்ஜி லெவல் டவுன் ஆகிடும். எனர்ஜி லெவல் டவுன் ஆகிடுச்சினாலே ஒரு மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய இலக்குகள் இதையெல்லாம் அடைவதற்கு போராட்டங்களை கொடுத்து விடும். அந்த போராட்டத்தை நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய கனவுகள் அனைத்தையும் அடைவதற்கு சிரமங்கள் உண்டாக்கிவிடும். நீங்கள் பாருங்கள், சோஷியல் மீடியாவில் அது வரக்கூடிய தேவையில்லாத விஷயம். இப்போ இந்த ஒரு ஷேர் இந்த ப்ரைஸு இது இவ்வளோ ரேட்டுக்கு போகும், இது நல்ல ஒரு அப்படின்னு ஒரு தகவல், இது நல்ல கம்பெனி, நல்ல நிறுவனம், இது 50 வருஷம் நிறுவனம், 100 வருஷம் நிறுவனம், இப்படி ஒரு தகவலை தெரிஞ்சுக்க பார்த்து அதனால் பயன் உண்டு. காசை வச்சுருக்கிற காசை போடலாம், வருமானங்கள் ஈடும். ஆனால் தப்பான விஷயங்களை பார்க்க நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக ஏற்படுத்த நெகட்டிவான பலன்கள், நெகட்டிவான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வேறு ஒரு லெவலுக்கு ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்கும். அப்போ பாசிட்டிவான பலன்கள் நீங்கள் ஷேரை பற்றி யோசிக்கிறீங்க, டாலரை பற்றி யோசிக்கிறீங்க, ரூபாவை பற்றி யோசிக்கிறீங்க, இந்த தொழில் பண்ணலாம், இந்த தொழிலில் இவ்வளோ வருமானம் இருக்குது, இதை கற்றுக்கிட்டால் இவ்வளோ வருமானங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்ற இந்த செயல்களில் கவனம் செலுத்த உங்களுக்கு அபரிவிதமான செல்வங்கள், வாய்ப்புகள், வழிகள் இவை அனைத்தும் உங்களுக்கு ஏராளமாக கொடுத்து கொண்டே இருக்கும். இதன் மூலம் பெரிய வெற்றி, பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிகழ்த்தி கொண்டே இருக்கும். உங்களுடைய மிகப்பெரிய கனவுகள், இலக்குகள் அனைத்தையும் அபரிவிதமாக அடையக்கூடிய வாய்ப்பு, அபரிவிதமாக பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்ததை நினைத்தெல்லாம் வருத்தப்படாதீர்கள். 5 வருடத்தில் இவ்வளோ இழந்து விட்டேன், எனது வாழ்க்கை இவ்வளோ மாறிவிட்டது, இவ்வளோ விஷயங்கள் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது, இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் அதெல்லாம் நினைக்க உங்களுக்கு மேலும் 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 சிரமமான விஷயங்கள், சிரமமானது கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக உன்னதமான, மிக மிக உயர்வான நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு, ஏற்றமும் இறக்கமும் நம்ம முடிவு பண்ணுறது தாங்க. நம்ம சார்ந்து இருக்கிறவங்க முடிவு பண்ணுறது தான், நம்ம சுற்றி இருக்கிறவங்க முடிவு பண்ணுறது தான். அது எதுவுமே கிடையாது, காரணம் வேறு எதுவுமே கிடையாது. ஏற்றமும் இறக்கமும் நம்ம கையில் தான் இருக்குது. மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே நம்ம முடிவு பண்ணுறது தான். எதை நம்ம வேணுமோ அதை எடுத்துக்கிறோம், வேணான்றதை எடுத்துக்கக்கூடாது. கெட்ட விஷயத்த நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு மக்கள் பெரும் போராட்டங்கள், வலிகள், வேதனைகள், ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலைக்குள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முழு மனதோட ஒரு செயலை செஞ்சு பாருங்கள், உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் சூழ்நிலையும் அபரிவிதமாக, பிரம்மாண்டமாக, மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வேறு லெவலில் கொடுக்கப்படும். வேறு லெவலில் அது எல்லாமே முழுக்க முழுக்க பெரிய யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட வருத்தமோ பயமோ இல்லாமல் இருந்தால் மட்டுமே நீங்கள் எல்லா விஷயத்தையும் அடைய முடியும். உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் சொல்லலாம், உறவினர்கள் சொல்லலாம், யாராக இருந்தாலும் சொல்லலாம், இது எல்லாமே முழுக்க 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 நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சக்தி உங்களுக்குள் இருக்க மிக உயர்வான, மிக உன்னதமான யோக பலன்கள் அனைத்தையும் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக ஏற்படும்.
நிச்சயம் நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றினா வெற்றி, இதுதான் என்னுடைய கனவு அப்படின்ற அந்த கனவுகள் நிறைவேறும். நீங்கள் இன்றைக்கி 25 கோடி அப்படின்னு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு $3 மில்லியன். அப்போ இந்த நம்பர்ஸ் ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன். இது உங்கள்கிட்ட வரப்போகுது அப்படின்றது பிரபஞ்சம் உணர்த்துதுன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுனால அந்த உணர்வு பூர்வமாக நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த பணம் உங்கள்கிட்ட வரத்துக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகுது. இந்த வாய்ப்பு சூழ்நிலையை தெளிவாக பயன்படுத்தி கொள்கிறவர்கள் அபரிவிதமான முன்னேற்றங்கள், அபரிவிதமான சந்தோஷங்கள், அபரிவிதமான மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும், கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போது உங்களுடைய வார்த்தை, செயல், எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இருந்தால் மட்டுமே அந்த கிளாரிட்டி இருக்கும்போது தான் முழுமையாக நீங்கள் பெற முடியும். முழுமையாக நீங்கள் பெறுவதற்கு தான் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், செயல்களில் சரியான விஷயங்கள், சரியான பாதைக்குள் போகும்போது பெரிய வெற்றி, மிகப்பெரிய சந்தோஷங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதிர்மறையான பலன்கள், எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எதிர்மறையான ஆட்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாமே தேடி வரும். பேசுங்க, என்னென்னு வச்சுக்கோங்க. அமைதியாக நீங்கள் மட்டும் உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஆனால் அதில் நீங்கள் கவனம் செலுத்தி நீங்கள் லாக் ஆகினீங்கன்னா மீண்டு வரவே முடியாது. முழுக்க 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 நேர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு விலகும், எதிர்மறை எண்ணங்கள் வரும். தப்பான வார்த்தை, தப்பான பேச்சு, இதையெல்லாம் ஒருபொழுதும் நீங்கள் பேசாதீங்க. அதுவும் முக்கியமாக 3வது மனிதர்கள், 3வது ஆட்களை பற்றி நினைக்கும் பொழுது, பேசும்போது அது உங்களுக்கு முழுக்க 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 உங்களுடைய எனர்ஜி லெவலில் டவுன் பண்ணி விட்டுரும். எனர்ஜி லெவல் டவுன் பண்ணி விட்டுருச்சுனாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவுகள், மிகப்பெரிய இலக்குகள், மிக உயர்வான விஷயங்கள் இது எல்லாமே அபரிவிதமாக கிடைக்கும். நீங்கள் நேர்மறையான விஷயத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அபரிவிதமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான பாதைகள் உருவாகிவிடும். அந்த பாதையில் செல்லும்போது நல்லது நடக்கும். உங்களுக்கு தெய்வங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் தெய்வங்களை முழுமையாக நம்புங்கள். அது எப்படி நம்பணுன்னா, நிச்சயம் ஒரு நல்லது தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு கெஞ்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அவர் எனக்கு செய்வார். தெய்வத்துடைய நம்பிக்கை இப்படி தான் இருக்கணும். எந்த மதமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க யூனிவர்ஸ் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இது எல்லாமே இருக்குது. எல்லா விஷயங்களும் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப 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 அபரிவிதமாக, அல்டிமேட்டாக, பிரம்மாண்டமாக பல விஷயங்கள், பல வழியிலிருந்து பண வரவுகள், பல மாற்றங்கள் எல்லாமே நிகழ்த்தி கொடுக்க போகிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய எண்ணம் எல்லாமே தெளிவாக இருக்க போகுது, தூய்மையாக இருக்க போகுது. தூய்மையாக தெளிவாக இருக்கும்போது நினச்ச விஷயங்கள் உங்களிடம் கிடைத்து விடும். அந்த கிளாரிட்டியும் செயலில் கவனமாகவும் உங்களுடைய பேச்சில் கவனமாகவும் இருந்தால் எல்லாம் உங்களிடம் வந்துடும். எல்லாம் உங்கள் வசம். அதன் பிறகு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம், நிம்மதி, ஏற்றம், உயர்வான வாழ்க்கை, நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், நல்ல வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பிரம்மாண்டமான வாழ்க்கை, பிரம்மாண்டமான சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க போகுது. இது கிடைச்சது பிறகு பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்கும், எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல உறவுகள், நல்ல மனிதர்கள், இவர்கள் எல்லாருமே பிரம்மாண்டமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். பாசிட்டிவாக இருக்கும்போது உங்களுடைய கனவை நீங்கள் அடைய போகிறீங்க. மிகப்பெரிய ஒரு பணம் தொகை உங்களிடம் வரப்போகிறது. மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் வரப்போகிறது. மிக உன்னதமான யோக பலன்களை அடைய போகிறீங்க. எல்லாமே அபரிவிதமாக உங்களுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எல்லாமே அபரிவிதமாக அள்ளி அள்ளி கொடுக்க போகிறது. மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் எல்லாமே உங்களுக்கு டாப் லெவலில் கொடுக்க போகுதுங்க.
இது நீங்கள் முழுமையாக நம்பணும். அதுதான் பிரபஞ்சம் முழுமையாக நம்பினீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக எல்லாமே கிடைத்து விடும். ராஜயோக வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பது இறைவன் முடிவெடுத்தது. அதனால்தான் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நலமே, நல்லதே நடக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். மிக உயர்வான வாழ்க்கை வாழப்போகிறீர்கள். பிரம்மாண்ட வெற்றி, மிகப்பெரிய சந்தோஷங்கள், மிக உயர்வான விஷயங்கள், இது எல்லாமே அபரிவிதமாக அள்ளி அள்ளி கொடுக்க போகிறது. எல்லாமே சிறப்பாக இருக்க போகிறது. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் நினைத்ததை அடைந்தே தீருவேன். நிச்சயம் நான் 25 கோடி ரூபாய் பணத்தை அடைந்தே தீருவேன். இது பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதனால் அந்த பணத்தை நான் அடையப் போகிறேன். கிட்டத்தட்ட $3 மில்லியன் பணத்தை அடையப் போகிறேன். மிக உன்னதமான யோக வாழ்க்கையை எனக்கு இறைவன் கொடுக்கப் போகிறார். இனி எனக்கு எல்லாமே நல்லதே நடக்கப் போகிறது. முழுமையான பாசிட்டிவான எனர்ஜியோடு தொடங்குங்க.